ஜோதிட வல்லுநரான திரு சின்னசேலம் கமாண்டா கண்ணன் அவர்கள்ட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா, தனுஷ் ராசிக்கு. இந்த தனுசு ராசிக்கு அருமையான ஏற்றமான காலம். ஏன்னா ராசிநாதனே ராசி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு ஒரு நன்மை, குரு பகவானே அவரே குரு பார்க்கறது, ராசிநாதனே ராசி பார்க்குறது ரெண்டுமே சிறப்பானது. அவர் குரு பகவான் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, தன்னோட ராசியும் பார்க்குறாரு, 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால் முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு, குரு பகவான் பார்க்குறாரு. எந்த ஒரு முயற்சி செய்தாலும் நன்மையே உண்டு. அதே 11ஆம் இடத்துல பார்க்குறதுனால எந்த ஒரு காரியத்துக்கும் அவர் ரொம்ப அதிகம் இது பண்ணால் நல்லா இருக்கும். அவருக்கு மூத்த சகோதரனால நன்மை கிடைக்கும். அதேமாதிரி 7ஆம் இடத்துல குரு பகவான்றதுனால நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் நடக்கும். பார்ட்னருக்கு, தொழிலுக்கு, நட்பு உறவு, எந்த ஒரு இதாக இருந்தாலும் அருமையான ஏற்றமான காலம். அதேமாரி 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால அவர் தொழில் விஷயத்தில் அருமையாக செய்யலாம். அதனால் இந்த தனுசு ராசி எந்த ஒரு காரணத்துக்கு முயற்சி எது செஞ்சாலும் அவங்களுக்கு வெற்றியான ஆண்டு காலம். இது பயன்படுத்திக்க வேண்டிய நல்ல காலம். நன்றி. தனுஷ் ராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற எல்லா விஷயமும் அருமையாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக முகுந்தன் முரளி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்போம். தர்மம் எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை. ஏன்னா நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது 11ஆம் பாவம். அந்த இடத்தையே குரு பார்க்கறதுனால நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றி கொடுக்கும். அதேமாரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு காரியங்கள் வெற்றி கொடுக்கும். உங்களோட திறமைகள் வெளி உலகத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்குது. உங்களோட திறமையை 4 பேர் பாராட்டுவார்கள். நிறைய புகழ், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே தேடி அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தில் என்ன சொல்லணும்னா, இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசிக்கொள்ள வேண்டும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், சின்னவங்ககிட்ட எப்படி பேசணுன்றதை கொஞ்சம் பிரித்து எடுத்து பேசிக்கொள்வதன் மூலமாக பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமான ஒரு அமைப்பாற்றல் இருக்கும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமான அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஐடி துறையில் இருப்பவர்கள் ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபரிதமான லாபமும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ஆஞ்சநேயர் வழிபாடு பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக சொன்னார். அவர் தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் என்ன சொல்லார் கேட்போம். ஐயா சொல்லுங்க. தனுஷ் ராசிக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு உடற்பயிற்சி தான். அர்த்தாஷ்டம சனின்னா சோம்பல் அதிகப்படுத்தும். காலையிலே எக்ஸசைஸ் பண்ணலன்னா நிறைய விஷயம் பாதிக்கும். நைட்டுக்குள்ளேயாவது பண்ணிவிடு. நான் சொல்கிறது அவ்வளோ தான். உங்கள் குடும்ப விஷயத்தில் யாருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. லாபம் ஏற்படும். லாபம் ஏற்படும்னா தொழில் கிடைக்கும். தொழில் பணம் வந்தால் தானே லாபம் வரும், பணம் வரும்ன்றோம். பணம் எப்படி வரும்? திருடவா முடியும்? நம்ம கஷ்டப்பட்டால் தான் வரும். அது கண்டிப்பாக வரும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு லாபம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுடைய கண்டுபிடிப்புகள்லாம் பெரிய அளவுக்கு பாராட்டப்படும். விருதுகள் கிடைக்கும். சுபகாரியத்தில் இருந்த அத்தனை தடைகளும் தனுசுக்கு போயிடும். எல்லா தடையும் போயிடும். அதனால் சந்தோஷமாக முதலீடுகள் மற்ற விஷயம்லாம் அனுகூலத்தை தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தைரியம் ஏற்படும். வேற்று மதத்தினால் அதிகமான ஆதாயம் பெறுவார்கள். பாஸ்போர்ட், விசா எல்லாம் கிளியராக வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் ரெனிவல் டேட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி பேகு, மாத்திரை, மருந்தெல்லாம் எப்போவுமே ரெடியாக இருக்கணும். ஆக தனுசுக்கு நல்லது அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரம். நன்றி. தனுஷ் ராசி நேயர்களே, நாளைக்கே ஜிம்மில் போயிட்டு என்ட்ரி போட்டுருங்க. ஏன்னா எக்ஸசைஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்னசேலம் சுதாகண்ணன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி ராசியை பார்க்குறதுன்றது ஒரு நல்ல அனுகூலம் தான். நல்ல சனி பகவான் உட்காந்துருக்காரு. 9ல் கேது வந்துட்டார். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இது மாமனார் மாமியாவையும் எடுத்துக்கலாம், தாய் தந்தையரையும் எடுத்துக்கலாம். பெரியவங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். வழக்குகள், ஏதாவது பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் பூர்வீக சொத்துக்களில் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள்லேயும் அந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது இருந்ததுன்னா அது இப்போ பெருசாகக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அதனால் வழக்கு வியாஜியங்கள் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இவங்களுக்கும் முக்கியம். இவங்களுடைய ராசி இவங்களே பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருந்தாலும் கூட சின்ன சின்ன உடல் உபாதைகள் கண்டிப்பாக வரும். முயற்சி ஸ்தானங்கள்
நல்லா இருக்கும். அதாவது டிரான்ஸ்லேஷன் விஷயம் அப்படின்றது இவங்க எந்த இடத்துக்கு இடமாற்றம் வேணும்னு கேட்டாங்களோ அந்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. வெளிநாட்டு பயணங்களும் நல்லா இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி முறைகளும் நல்லா இருக்கும். இவங்களுக்கு வந்து அதிக அனுகூலமான டைமிங்காக தான் இப்போ இருக்குது. அழகாக சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றத குழந்தைங்களுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சிவகாசி சுந்தரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. தனுசு ராசிக்கு குரு பகவான் பார்வை வந்து ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு அமர்ந்ததுனால அவங்களுடைய வேலையை கடினமாக செஞ்சும் கூட அவங்களுக்கு மதிப்பு கிடைக்காம இருந்திருக்கும். இனிமேல் அந்த மரியாதை மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம், தனுசு ராசியில் உள்ள பெண்கள் உறுதியாக தங்க நகைகள் வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டு. ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்த குரு பார்வை மூலமாக கிடைக்கிறதுனால தங்க நகைகள் உறுதியாக வாங்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் ஒரு தனிமையாகவே போராடிக்கிட்டு இருந்த இவங்க இப்போ கூட பிறந்த தம்பி அண்ணன் இந்த 2 பேரும் சப்போர்ட் பண்ணுறது, சகோதரிகள் உதவி செய்கிறது மூலமாக இவங்க வெற்றி பெறுவதற்கான ஆற்றல், ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படுது.